பிரைஸ் தி லார்ட். இந்த நாளின் தேவ வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோமா? நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நமது வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோர்வுகளும் நெருக்கடிகளும் வரும்போது நாம் சோர்ந்து போகிறோம். பல நேரங்களில் அவிசுவாசமான வார்த்தைகளை கூட நாம் அறியாமலேயே பேசிவிடுகிறோம். இதனால்தான் தேவன் மீது நமக்குள்ள விசுவாசம் கூட பல நேரங்களில் குறைந்து விடுகிறது. மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது வாழ்வில் திடீரென்று இருள் சூழ்ந்ததை போன்ற ஒரு சூழ்நிலையை நாம் கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறது. அது மட்டுமல்ல தேவ பிள்ளைகளே, ஜெபம் பண்ணவும் பைபிள் வாசிக்கவும் கூட பிடிக்காதது போலவே தோன்றும். கடைசியாக நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். மன அழுத்தம் அதிகரித்து நமது சமாதானத்தை முற்றிலுமாக இழக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் இதே சூழ்நிலையை இன்று கடந்து போய் கொண்டிருப்பீர்களானால் இந்த செய்தி இன்று உங்களுக்கு தான். நமது பரிசுத்த வேதாகமத்தில் உத்தமனாகிய யோபுவின் வாழ்க்கையை பாருங்கள். மகிழ்ச்சியாக செல்வந்தனாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தனக்குள்ள அனைத்தையும் இழக்கும் சூழ்நிலையிலும் தன்னை சுற்றியுள்ள அனைவராலும் இதோ பெரிய பாவம் செய்த குற்றவாளியை போல் நினைக்கிற சூழ்நிலை வந்த பிறகு அவன் என்ன சொன்னான் என்று பாருங்கள். யோபு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று யோபு பக்தன் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். பார்த்தீர்களா தேவ பிள்ளைகளே, அவருக்கு தேவன் மீதுள்ள விசுவாசம் இன்னும் குறையவே இல்லை என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. தேவன் எனக்கென்று அவர் நினைத்திருக்கிறதை அவர் தருவார். அவர் எது செய்தாலும் அது என் நன்மைக்காகவே தான் இருக்கும் என்பதை அவர் விசுவாசித்து தேவனை தூசிக்கும்படியான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தாமல் தேவனுக்கு பயந்து இருந்ததால் தேவன் அவரை 2 மடங்காக ஆசீர்வதித்தார் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது அவர் இருந்ததை விட 2 மடங்காக ஆசீர்வதித்தார். நாமும் பிரச்சனைகள் நமது வாழ்வில் வந்து நம்மை சூழ்ந்து கொண்டாலும் தேவன் மீதுள்ள விசுவாசத்தை மட்டும் விட்டுவிடாமல் பாசிட்டிவான வார்த்தைகளை பேச பேச நம்மை சூழ்ந்திருக்கிற இருள் மாறி, அதாவது நாம் பாசிட்டிவான வார்த்தைகளை ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார், ஆண்டவர் ஒருபோது என்னை கைவிட மாட்டார்னு சொல்லி ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளே பேசணும். அவிசுவாசமான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. பாசிட்டிவான வார்த்தைகளை நாம் திரும்ப திரும்ப பேசும்போது நம்மை சூழ்ந்திருக்கிற இருள் மாறி யோபுவை போல தேவனிடத்திலிருந்து 2 மடங்கு ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளை, நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை கொண்டு போட்ட சாத்தான் வெட்கப்படும்படியாக தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நமது நாவினால் அறிக்கை செய்ய செய்ய இருள் மாறி நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மீண்டும் சொல்கிறேன், விசுவாசத்தை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாதீர்கள். சிந்திப்போம், கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். Jesus bless you.